பயிற்சி 11.2 அதில் முதல் கணக்கு. 3 சீரான நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கைக்கான நிகழ்தகவு நிறை சார்பு காண்க. தலைகளின் எண்ணிக்கை முதல்ல 3 நாணயங்கள்ங்கிறதுனால நமக்கு அந்த சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது கூறு வழின்னு சொல்லுவோம், எஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 2 நாணயமாக தெரியும்ல, ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி, இதானே 4 வரும். 2 நாணயங்கிறப்ப 4 கூறுவழி இதுதானே வரும். இதே போல் இன்னொரு தடவை எழுதிங்க, ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி. இப்போ இதில் முதல் வரிசையில் எல்லாத்துலேயும் ஒரு ஹெச் சேர்த்துங்க, ரெண்டாவது வரிசையில் எல்லாத்துலேயும் ஒரு டியை சேர்த்துங்க. இதுதான் 3 நாணயத்தை நம்ம சுண்டும் போது கிடைக்கக்கூடிய கூறுவழி எஸ். இதுன்னா என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? மொத்தம் எத்தனை இருக்குது? 8. என் ஆஃப் எஸ், அதாவது என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8. என் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது, இப்போ நாணயங்கள் 3 தடவை சுண்டும் பொழுது நமக்கு எது மட்டும்தான் நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தலைகளின் எண்ணிக்கை. அந்த தலைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸோட மதிப்பு என்னென்ன வரும் அப்படின்னா, நமக்கு தலையே இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு தலை கிடைக்கலாம், அல்லது 2 தலை கிடைக்கலாம், அல்லது 3 தலை கிடைக்கலாம். 3 தான், அதுக்கு மேலே வராது. ஏன்னா மொத்தமே 3 நாணயம் தானே. அப்போ நமக்கு இதை வச்சுக்கிட்டு முதல்ல இதனுடைய நிகழ்தகவுகளை முதல்ல கண்டுபிடிச்சிப்போம். அதாவது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முதல்ல 0வை எடுத்துக்கிறோம். இந்த 0வை எடுத்துக்கிட்டால் என்னன்னா, 0னா என்ன அர்த்தம்னா தலையே இல்லைன்னு அர்த்தம். தலையே இல்லை அப்படின்னா இதில் எது தலையே இல்லாத உறுப்புன்னு பாருங்கள். அப்படி பார்த்தோம்னா நமக்கு இருக்கிறது இந்த 1ல் மட்டும்தான் தலையே இல்லை. அப்போ நமக்கு இருக்கிறது 1. அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த இது 1ன்னா என்ன அர்த்தம்னா ஒரு தலை இருக்கிறது, ஒரு தலை இருக்கணும். 1 2 இதோ 1 இருக்கு, மொத்தம் 3 இருக்கு. அடுத்தது 2 தலைகள். 2 தலை எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1 2 3, 2 தலைகள் இருக்கக்கூடியது. இதுலேயும் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. 3 தலைகள் கிடைக்கிறது. 3 தலைகள் எது இருக்குன்னு பாருங்கள். ஒன்று தான் மிச்சம் இருக்குது, அது மட்டும்தான் வரும். இப்போ இதை நிகழ்தகவுன்னு எழுதும்போது பை இந்த மொத்தம் என் ஆஃப் எஸ் இருக்குல்ல, அதை எடுத்து எழுதிக்கணும். 1/8 3/8 3/8 1/8. இதை தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஒரு அட்டவணையாக எடுத்துக்கிட்டு அதில் எழுத போகிறோம். ஏன்னா கணக்கில் அதானே கேட்டிருக்காங்க, நிகழ்தகவு நிறை சார்பு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நிகழ்தகவு முதல்ல எக்ஸோட மதிப்பு என்னென்னா நம்ம சொல்லியிருக்கோம், 0 1 2 3, அப்புறம் இதனுடைய கூடுதல். இப்போ நேர்மாறு பிம்பங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது இங்கே நமக்கு தேவையில்லை. இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது நிகழ்தகவு நிறை சார்பு மட்டும்தான். அது என்ன நிகழ்தகவு நிறை சார்பு? 0ங்கிறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப 1/8. அதனால் அந்த 1/8 எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்ப 3/8, 2ங்கிறப்பையும் 3/8 தான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்பையும் 3/8, 2ங்கிறப்பையும் 3/8, அப்புறம் கடைசியாக என்ன இருக்குது? 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3க்கு என்ன வருது? 1/8. அதையும் எழுதிடும். 3 அப்படிங்கிறப்ப 1/8. இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா
மீசியமை வந்து எல்லாமே 1 தான். 8 தான் இருக்கு இல்லையா? அதனால மேல இருக்கிறத மட்டும் கூட்டுனா போதும். மேல இருக்கிறத கூட்டுனா என்ன வரும்? 3, 3 6, 6, 1 7, 7, 1 8. 8/8 என்ன வரும்? 1. 1 தான் எல்லா கணக்குக்குமே வரும். நிகழ்தகவு நிறை சார்பு எல்லா கணக்குக்கும் 1 தான் வரும். நடுப்புற அந்த நேர்மாறு பிம்பங்களின் எண்ணிக்கைன்னு இருக்குல்ல, அது ஒண்ணும் வித்தியாசமா ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கக்கூடிய இந்த 1, 3, இந்த 3, இந்த 1. இதனுடைய கூடுதல் 8. அதாவது 0ங்கிறப்ப எத்தனை உறுப்பு வருது? 1. 1ங்கிறப்ப 3 உறுப்பு வருது. 2ங்கிறப்ப 3 உறுப்பு. 3ங்கிறப்ப எத்தனை வருது? 1 உறுப்பு தான் வருது. இப்போ கூடுதல் 8 வருது இல்லையா? அந்த 8 தான் ஒண்ணுக்கும் கீழே எழுதுவோம். 1/8, 3/8, 3/8, 1/8. இதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா 1 வரும். ஓகே.